சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. வணக்கங்க செந்தில்ண்ணா. வணக்கங்கண்ணா. இப்போ நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட அமைப்பு செயலாளரா செந்திலண்ணா நீங்க இருக்கிறீங்க. என்ன செந்தில் நீங்க இருக்கிறீங்க. இப்போ மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய ஊடக பிரிவு செயலாளர் மங்களம் காதராகி நான் உங்களிடத்துல சில கேள்விகளை கேட்கிறேன். என்னங்க புரியக்கூடிய விதத்துல நீங்க பதில் சொன்னீங்கன்னு சொன்னா இதை மக்களிடம் பகிர்ந்துக்கலாம். சரிங்கண்ணா. இப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மஹேந்திரா பைனான்ஸ் மூலமா ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நீங்க லைவ் போட்டிருந்தீங்க. அத நம்ம சேனல்கள்ல ஒளிபரப்ப போறோம். அது சம்பந்தமான விரிவான செய்திகளை நீங்க நம்ம நேயர்களுக்கு நீங்க தெரிவிங்க. சரிங்கண்ணா. அது நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அது என்ன நடந்தது அப்படிங்கனால அன்னைக்கு அவர் ஞாயிற்றுக்கிழமை அவர் அந்த வாரத்துல 2 வாரத்துல ஒரு 3 டீ, அதாவது 3வது டீ வரப்போகுது, 2 டீ பெண்டிங் இருக்குங்களாமா அவருக்கு. சரிங்க. அப்போ 3வது டீ இந்த டீவ்லயே பாத்தீங்கன்னா பணம் கொடுத்துருக்காரு. பாதி ஒரு 10,000 ஒரு 5,000 4,000 இந்த மாதிரி கட்டிட்டாரு. ஒரு 1,800 ரூபா மட்டும் பாக்கி இருக்குது. இந்த வர வாரத்துல சனிக்கிழமை வாங்கிக்கிறேன் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருங்க, அந்த பாதிக்கப்பட்டவர். அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, நீங்க அந்த 1,800 ரூபாய எனக்கு இந்த 2 நாளுக்குள்ள நீங்க கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை போய் நீங்க கொடுத்தாதான் வீட்டை விட்டு நான் வெளியே போவேன்னு சொல்லி போய் உட்காந்துருக்காங்க. வீட்டு முன்னாடி போய் சேர் எடுத்து போட்டு உட்காந்துருக்காங்க. இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 100 ரூபா பாண்டு பாத்திரம் வாங்கிட்டு உங்க இந்த எனக்கு கட்ட முடியாதுன்னு சொல்லி எழுதி கொடுங்கன்னு சொல்லி 2 பேருமே 2 பேர் அந்த மகேந்திரா நிறுவனத்துல இருந்து 2 பேர் உட்காந்துருக்காங்க. கலெக்ஷன் டீம் போய் பாத்துக்கோங்க. அப்ப அந்த இடத்துல நமக்கு உடனே அந்த இடத்துல நமக்கு அழைக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன ஒண்ணும் பண்ண முடியல, இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல பாத்தீங்கன்னா அவங்க வசூலுக்கே வரக்கூடாது. அப்ப அந்த நேரத்துல அவங்க ஒரு மனதளவும் பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் நமக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம அங்க போய் நம்ம அவங்களுக்கு உண்டான அந்த உதவிகளை போய் இப்ப கேட்கும் போது இல்ல நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னாங்க. அது போக பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வரமாட்டோம், நாங்க அவர் சொல்லும் போது வாங்கிக்கிறோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையிலயும் பாத்தீங்கன்னா போய் அவங்கள போய் மிரட்டி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க என்னத்தை பண்ணி இது பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா நம்ம பேசியிருக்காங்க. வரைமுறையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க நீங்க? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப ஆர்பிஐனுடைய ரூல்ஸ் பிரகாரம் அவங்க வசூல் செய்ய வரலங்கிறதா உங்களுடைய வாதமா இருக்குது. எங்கங்கண்ணா? அதாவது ஆர்பிஐனுடைய ரூல்ஸ் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை அவங்க வரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கிறாங்க. பாண்டு பேப்பர்ல கையெழுத்து போட்டு தர சொல்லி சொன்னதாகவும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. நிச்சயமா நம்ம இதை கொண்டு சேர்ப்போம். மேலும் சட்ட ரீதியான விழிப்புணர்வு பெறுவதற்கு நம்முடைய கட்சியை மக்கள் எப்பொழுது வேணாலும் தொடர்பு கொள்ளலாங்கிறதையும் இந்த காணொலியின் மூலமாக நம்ம தெரிவித்துக் கொள்ளலாம். வணக்கங்கண்ணா. கண்டிப்பா. நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. நன்றி. என்ன சொல்றாங்க? எல்லாம் ஒரு 1,800 கட்டணும், கட்டி ஆகணும்னு பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து பண்ணுவோமா? எத்தனை ரூபாய்க்கு? 800 ரூபாய்க்குன்னா ஒரு எங்க இருக்காங்க இப்போ? உள்ளதான் அன்னைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு போனாங்க. இப்போ டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நம்ம எத்தனை நாளைக்கு நானும் பொறுமையாக இருக்கிறேன். நானும் எல்லாத்தையும் பார்த்து நானும் போய் கிடக்குறேன். என்ன சார் பிரச்சனை? கூட நாங்கள் கொடுத்தாச்சு சார். என்ன பிரச்சனை? சார் இஎம்ஐயும் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு 1,800 ரூபா. சரி. 1,000 வேலை பார்த்துட்டாங்க. வாங்கிட்டு போனா வேற ஒன்றும் இல்லை. வீட்டில் போய் உட்காரலாமா? இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. வசூல் வரலாமா? இல்லை சார், நான் என்ன சொல்றேன்னா அவர் என்ன பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து என்ன இதுவாக கேட்டாங்க? பாண்டு பத்திரம் போட்டு எனக்கு கொடுக்க சொல்றாங்க. எதுக்கு? எதுல கேட்டாங்க? பாண்டு பத்திரத்துல. பாண்டு பத்திரத்துல என்ன ஃபைனான்ஸ் இது? ஆர்பிஐ ரூல்ஸ் அப்படி இருக்குதா பாண்டுல கையெழுத்து போடணும்னு? ஓகே சார், நீங்க சட்டப்படி வாங்க, அவர் கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. சரிங்களா? இப்படி மிரட்டாதீங்க. என்ன சொன்னாருங்க? இவர் என்ன சொன்னாருங்க? நான் ரெடி பண்ணி சார், இவர் உங்ககிட்ட என்ன சொன்னாருங்க? ரெடி பண்ணி கூப்பிடுறேன்னு சொன்னாருங்களா? போன்ல தகவல் கொடுக்குறாரு இல்லைங்களா? அப்ப போன்ல உங்களுக்கு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னத்துக்கு நீங்க இப்படி உட்காந்துருக்கீங்க? சரி, உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி தரேன்னு சொன்னா சார்,
இவங்க வந்து நீங்க பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லிருக்கீங்க. இப்ப சொன்னீங்களா என்ன சொல்லுங்க சார் போன மாசம் இவர் வந்து போன மாசம் கட்டினா அவர் வந்து லீகலா போய் ஆக்ஷன் எடுங்க. பிடிபி லெட்டர் எப்ப கட்டுறாங்க சார் அது வந்து நீங்க வீட்டுல வந்து உட்காருக்க ரைட்ஸ் கிடையாது தெரியுங்களா? நீங்க லீகலா லெட்டர் அனுப்புங்க அவருக்கு. இந்த மாதிரி லெட்டர் அனுப்புங்க. இந்த மாதிரி நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து இவரு மேல வீடு அட்ரஸ் இருக்கு இல்லையா, அவருக்கு லெட்டர் அனுப்புங்க. இந்த மாதிரி வரல, இந்த மாதிரி லோன் கட்டல அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அவரோட ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அவர் மேல லீகலா ஆக்ஷன் எடுங்க. இப்படி வந்து வீட்டுல வந்து உட்காரு உங்க ரைட்ஸே கிடையாது. நானும் போனுக்கு பதில் சொல்லிச்சாரு. மேனேஜரும் பேசினாரு. நான் கட்டியாச்சுங்க சார் அப்படின்னு கட்டிட்டேன். அப்புறம் என்ன 1800 கட்டி 1800 கட்டுங்க அப்படின்னா இப்ப மாசம் 28 ஆச்சு. நீங்க 2000 நான் கொடுத்துருக்கேன். வீட்லயும் வேற அப்புறம் உடம்பு சரியில்லை. இப்ப வரைக்கும் உடம்பு சரியில்லை. இதுவும் உண்மையான பேச்சு. சரிங்களா? இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு போகல. தம்பி வந்துட்டு வேலைக்கு போயிட்டு தான் இருக்காரு. அது வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போற இதெல்லாம் தேவையில்லை சார். அவருக்கு தேவை இஎம்ஐ. இல்ல சார் ஒரு நிமிஷம், உங்களுக்கு தேவை இஎம்ஐ. அவர் கேக்குறீங்க வேலை இல்லைன்னு சொல்றாருன்னா அவர் ரெஸ்பான்ஸ் அவர் இருந்தா கட்டுவார் இல்லைங்களா? இருந்தா கட்டுவார் இல்லைங்களா? இருந்தா கட்டுவார கட்ட மாட்டாரு. சரி லேட்டா இருந்தாலும் கட்டிடுறாருல. பெண்டிங் 3 பெண்டிங் இருந்துச்சு. லேட்டா இருந்தாலும் கட்டிடுறாரு இல்லையா? ஏன்னா அவர் சூழ்நிலை, கால சூழ்நிலை. ஓகே இல்ல டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்காரருக்கு ரைட்ஸ் கிடையாது. ஐடி கார்டு உங்களுக்கு, உங்க ஐடி கார்டு சொல்லி வீட்டுல வச்சுட்டு இங்க எதுக்கு வந்தீங்க ஞாயிற்றுக்கிழமை? இல்ல வீட்டுல வச்சுட்டு இதெல்லாம் சொல்ல முடியாது உங்களுக்கு. ஓகே உங்க ஐடி கார்டுங்க தம்பி, அது சொல்லாது. கையில ஐடி கார்டோட வரணும். நீங்க கையில ஐடி கார்டோட வரணும். ஆர்கனைசேஷன் லெட்டருங்க, உங்க பிரான்ச்ல இருந்து கொடுத்த லெட்டருங்க. எங்க வீட்டுக்கு இன்னைக்கு போங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்களா? லெட்டர் கொடுத்திருப்பாங்களா? அந்த லெட்டர் கொடுங்க. நீங்க எதுக்கு வீட்டுக்கு வரீங்க? அவர் போன் பண்ணி பேசுறா அப்படில பேசாம இருக்கா அப்படியா? பதில் சொல்றா அப்படில. அப்ப நீங்க எதுக்கு வீட்டுக்கு வரீங்க? இப்ப ஒரு பார்க்க வந்திருக்கீங்க இல்லையா, அதுக்கு லெட்டருங்க. லெட்டர் எதுவுமே கொடுக்கலையா? எதுவுமே கொடுக்காம எப்படி வந்தீங்க? அப்படியே லெட்டரே எப்படி வரலாம்? நீங்க அவர் சொல்லக்கூடிய ரீசனை வந்து உங்க பிரான்ச்சுக்கு சொல்லணும். இப்படி வந்து உட்காந்துட்டு நான் வாங்கிட்டு தான் போவேன், பாண்டு பாத்திரத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது ஒரு ரைட்ஸே கிடையாது. இல்ல மகேந்திரா பைனான்ஸ் பூராம நான் இன்னைக்கு சொல்றேன். மகேந்திரா பைனான்ஸ் இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அவினாசியில இருந்து இந்த பகுதி வரைக்கும் கோபி வரைக்குமே நிறைய மக்கள் வந்து குறை சொல்றாங்க. என்னன்னா மகேந்திரா பைனான்ஸ் அராஜகம் ரொம்ப ஓவரு. ஏன்னா யார் எடுத்தாலும் பாருங்க மகேந்திரா பைனான்ஸ் வந்து தவறுதலா பேசுறாங்க, இந்த மாதிரி உட்காந்துக்கிறாங்க. இப்படி வந்து ரொம்ப ஒரு அராஜகமா தான் மக்கள் வந்து எங்கிட்ட தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க. சீக்கிரத்துல வந்து மகேந்திரா பைனான்ஸ் முன்னாடி நாங்க ஒரு போராட்டம் கண்டிப்பா பண்ணுவோம். ஆமா கண்டிப்பா பண்ணுவோம். அதாவது இந்த மாதிரி வந்து நீங்க வந்து நல்ல விஷயம் கண்டிப்பா பண்ணுங்க. இல்ல இந்த மாதிரி இல்ல உண்மை தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இப்ப ஏதோ ஒரு 2 தீபம் கட்ட முடியாத சூழ்நிலைக்கு தான் உங்க வந்து சொல்றாங்க. அதுக்குள்ள இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தவிர நீங்க உங்களுக்கு ரைட் கிடையாது. நாங்களும் மனுஷங்க தான், நாங்களும் சம்பளத்தா வேலை பார்க்கறோம். சரி ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னா நீங்களும் புரிஞ்சுக்கணும். வரவே கூடாது. சொல்றாரு ஆக்சுவலா பணம் இருக்கு வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பணம் இருக்கு நீங்க வந்து வாங்கின்னு சொன்னாருங்களா? நான் கொடுக்கல என்கிட்ட பணம் இல்ல. அதுக்காக தான் வந்திருக்கோம். பணம் இருக்கு வாங்கின்னு சொன்னது வந்திருக்கோம். பாண்டு பத்திரத்தை கையெழுத்து கேட்கணும். 2 பேரும் கேட்டுக்கிறாங்க. சொல்லுங்க, நான் போட்டு தரேன் சொல்றேன். சரிங்களா? இல்ல அப்படின்னா டேபிள் சேர் இல்ல இப்ப பத்திரத்துல கொண்டு வாங்க போட சொல்றேன். போட்டு தரேன். இல்ல இது வந்து போன் பண்ணுவீங்க. நாளைக்கு என்னால கட்ட முடியாது. எந்த மாதிரி ஒரு மக்கள் வந்து மிரட்டுறீங்க நீங்க? பாண்டுல வந்து சைன் கேட்டது வந்து ஒரு 3 EMI பெண்டிங் இருந்துச்சு பாருங்க. அதுமே நீங்க கேட்க கூடாது. அதுமே வந்து என்ன பண்ணணும், அவர் மேல கோர்ட் மூலியமா போய் அவர் லீகல் ஆக்ஷன் எடுங்க. அது கோர்ட் வந்து ஜப்தி பண்றது வந்து அவங்க பண்ணுவாங்க. அதுக்காக தான் கேட்டு ஓகேங்களா? அந்த ஜப்தி விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்டுல எல்லாம் சைன் கேட்கல, என்னால முடியல, என்னால கட்ட முடியல. ஓகே அப்படின்னு நீங்க வந்து கம்பெனிக்கு வந்து நீங்க தெளிவுபடுத்துங்கிறதா லெட்டர். அது வந்து ஓகேனா பாண்டுல எல்லாம் கேட்கல, பாண்டுல கேட்கல, பாண்டு பத்திரம் என்னால கட்ட முடியல. நீங்க வந்திருக்கீங்க. நான் வந்து தண்ணி போட்டு நான் போன் பண்ணி சொல்லுங்க. அது ரெக்கார்ட் மாட்டேங்க. இந்த செல்ல வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக கிடையாதுங்க. சரிங்களா? இந்த செல்லு மட்டும் தான் கிட்ட இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. இந்த செல்லு மட்டும் தான் கிட்ட இருக்கு. அது அப்படி தண்ணி போட பேசுறாங்க. உங்களை தவறுதலா பேசினா நீங்க சட்டப்படியா ஒரு நடவடிக்கை எடுக்க தப்பு இல்ல. இல்ல நீங்க போன நீங்க வந்து போன இஎம்ஐக்கு நீங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் தவறுதலா உங்களோ தவறுதலா பேசக்கூடாது. நீங்களும் தவறுதலா பேசக்கூடாது. அப்ப நம்ம வந்து என்னன்னா நமக்கு அதோட ரூல்ஸ் ஆர்பி ரூல்ஸ் கடைபிடிங்கன்னு சொல்ல வரோம் நாங்க. ஐயா நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணதே இல்லையா? கேளுங்க, சொல்லுங்க, நீங்க தெளிவா சொல்லுங்க. என்ன பேசணுமோ அதை மட்டும் சொல்ல வரல. உண்மையில இப்படி இந்த மாதிரி உட்கார தப்பு தான் சார். இல்ல ஆக்சுவலா வந்து இவர் எப்பவுமே வந்து மாசம்
இஎம்ஐ கட்டுமா நம்ம கேட்போம். ஃபைனான்ஸ் கேட்டிருக்கேன் தரங்கன்னு சொல்லுவார். இன்னைக்கு வந்து அப்படித்தான் சொல்லிடுறேன். சரி நீங்க பணம் தரதான் வரீங்கன்னு உட்காந்துருந்தாங்க. சரிங்களா? இப்ப கூட நீங்க பாண்டு பேப்பர் கேட்ட மாதிரி என்ன சொன்னாங்க? பாண்டு பேப்பர் கேட்டாங்க. வெட்டு பாசம் கட்ட முடியலன்னா கூட பாண்டு பேப்பரை கையெழுத்து போட்டு ஏங்க சார் அப்படி கேக்குறீங்க? ஏங்க சார் அப்படி கேக்குறீங்க? சரண்டர்ல இருந்தா இப்ப கட்டுறேன் அப்படிலாம் கேட்க கூடாதுங்க. அப்படி கேட்கலாம் சார். நீங்க வந்து தபால் மூலியமா அனுப்ப சொல்லுங்க, அது ரூல்ஸ். தபால் மூலியமா அனுப்ப சொல்லுங்க, உங்க ஆபீஸ்க்கு தபால் மூலியமா அனுப்ப சொல்லுங்க, அது ரூல்ஸ். வெள்ள பேப்பர்ல கையெழுத்து போடுறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது? கண்டிப்பா வந்துகிட்டு தான் இருக்கும். ரிசீவ் பண்றாங்க என்னன்னு எவ்ரி மந்த் ஒரு நிமிஷம் கேளுங்க. எவ்ரி மந்த் 15ஆம் தேதி வரையும் பேமெண்ட் எந்த கஸ்டமர் இருப்பாங்க இல்லையோ அவங்களுக்கு வந்து லெட்டர் வந்துட்டே இருக்கும். உங்க ஆபீஸ்ல இங்க வருமா? ஆமா, அந்த லெட்டர் வந்திருக்கானா? நீங்க என்ன பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு 2 மாசம் ஆகுதா, உங்களுக்கு 2 மாசம் இது வேணுமா, ஒரு மாசம் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்து லெட்டர் அனுப்பி விட்டுருங்க, பிரான்ச்சுக்கு அனுப்பி விட்டுருங்க. அதுக்கு மீறி நீங்க வந்தாங்கன்னா நம்ம பாத்துக்கோம். அதான் சார் நம்ம கேட்டோமே. கட்ட முடியலங்கிறீங்களா? எப்ப கட்ட முடியுமோ அந்த டேட்டை போட்டு லெட்டர் கொடுத்துருங்க. ஓகே, அதுதான் நம்ம கேட்கறோம். அது நான் பிரான்ச்ல அனுப்பி சொல்லி உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் தபால் மூலமா உங்களுக்கு அனுப்பி சொல்லி பிரான்ச்சுக்கு வந்து கொடுத்தா கூட போதுமே. இங்க வர ஆனா சிந்தலாம் அதான் வந்து 4 பிரான்ச்ல வந்து எம்எல்ஏ கண்ணு வச்சுக்கங்களா தம்பி சொன்னது. சரி, சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க.